இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 41 50வது இறை வார்த்தை முடிய. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு கருத்து. இன்றைய நற்செய்தியில இயேசுவுக்காக நாம் நம்மை ஒடுக்கி, நம்மை அடக்கி, வார்த்தைகளில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய விருப்பம் போல அல்லாமல் இயேசு விரும்புவதை நாம் சிறிதளவு செய்தாலும் கூட அது பயன் இல்லாமல் போகாது, ஆதாயம் இல்லாமல் போகாது. மனிதனுடைய இயல்பான குணம் என்ன? எதையாவது ஆதாயமாக பெற வேண்டும். அது காசு பணமாக இருக்கலாம், பதவியை பட்டமாக இருக்கலாம், உறவுகளில் நண்பர்கள் உறவு கிடைப்பதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடுவது மனிதனுடைய இயல்பு. ஒரு வகையில் அதை சொல்ல போனால் சுயநலம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களிடம் இப்படிப்பட்ட சுயநலம் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவின் பாதையில் நடப்பதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இயேசுவின் பாதையில் நடங்கள். இரண்டாவது கருத்தாக, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. இடறல் எவ்வளவு பெரிய பாவம் பாருங்கள். அப்பா குடிக்கிறான், பிள்ளை பார்க்குறான். அந்த பிள்ளை வளரும்போது அது செய்வானா, செய்ய மாட்டானா? அப்பா அம்மாவுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் நடக்கிறான். அந்த பிள்ளையை அதை பார்க்கிறான், கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அம்மா பேசுவது, வருத்தப்படுவது, இதையெல்லாம் தன்னுடைய செவிகளில் ஏற்கிறான். நாளைக்கு அந்த பிள்ளையினுடைய குணம் என்னவாக இருக்கும்? அதே ஜீன் தானே வளருது. ஆகையினால் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய சொந்த பிள்ளையை நரகத்தில் தள்ள வல்லவனாக அந்த குடிகாரன், அந்த விபச்சாரன், அந்த திருட்டு தொழில் செய்கிறவன் நடக்கிறான். தகப்பன், அப்பனே நடக்கிறான். அதை ஆண்டவர் மிக கடுமையாக சாடுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நரகத்தில் அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பில் அவியாது. ஏனென்றால் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவதை போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, உப்பு நல்லதுதான், இயேசு சொல்லுகிறார். ஆனால் உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? உப்பின் தன்மை கொண்டிருங்கள். உங்களை திருத்திக்க, மனம் திரும்பு, உன்னை அடக்கு, இடுக்கான பாதை வழியை நுழைய பாடுபடு. நல்ல பாதையை தேர்ந்தெடுப்பதில் தகப்பனோ, தாயோ, மூத்தவர்களோ, பெரியவர்களோ எல்லாரும் அதில் முனைப்போடு இருந்தால் இளையவர்களுக்கு அது இடரலாக இருக்காது, மாறாக ஊக்குவித்தலாக இருக்கும், உந்தி தள்ளுவதாக இருக்கும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுவதை, நாங்கள் நடப்பதை, நாங்கள் கொள்ளுகின்ற தொடர்பிலே, உறவிலே இருக்கின்றவைகளை நான் ஒருவன் செய்தால், ஒருவன் பேசினால், ஒருவன் தொடர்பு கொண்டால், உறவிலே வளர்ந்தால் அதை பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நான் உப்பின் தன்மை கொண்டிருந்தால் நன்மை செய்பவனாக மாறுவேன். சாரத்தோடு இருந்தால் கடவுளாகி உம்மை சார்ந்து வாழச் செய்வேன். இல்லாவிடில் சாரமற்று இருந்தால், துர்மாதிரியாக இருந்தால் நரகம்தான் எனக்கு காத்துள்ளது என்பதை எண்ணத்தில் கொண்டு வாழச் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.